வரைக்கும் டீலக்ஸ் ரங்கோலி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். நம்ம போட்ட ப்ரீவியஸ் வீடியோ டிஸ்கிரிப்ஷன்லையும் மேலே ஐ பட்டன்லையும் இருக்கும். அதை பார்க்காதவங்க ப்ரெஸ் பண்ணி பாருங்கள். ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் DELUXE ரங்கோலி. இன்னைக்கு நம்ம சேனல்ல தக்காளி பழத்தை ரொம்ப நாள் அழுகாம எப்படி ஸ்டோர் பண்ணி வைக்கிறது தான் பார்க்க போறோம். இப்போ நம்ம சொல்ற மாதிரி நீங்க ஸ்டோர் பண்ணி வைக்கும் போது தக்காளி ஒரு மாசம் ஆனாலும் நம்ம எப்படி வைக்கிறோமோ அதே மாதிரி ஃப்ரெஷ்ஷா இருக்கும். ஓகே வியூவர்ஸ், இப்போ எப்படி ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். ஸ்டெப் 1, நம்ம தக்காளி பழத்தை மார்க்கெட்லேருந்து வீட்டுக்கு வாங்கிட்டு வந்த உடனே நம்ம என்ன பண்ணோம்னா ஃபஸ்ட்டு அதை மஞ்சள், உப்பு இது ரெண்டுத்தையும் போட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துடணும். ஏன்னா இப்போது கோவிட் காரணனால நம்ம ஹைஜீனிக்காக இருக்கிறதுக்காக இந்த மாதிரி பண்ணுறோம். தக்காளி மட்டும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வாங்கிட்டு வர வெஜிடபிள்ஸ் கூட இந்த முறையில் நீங்கள் வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஓகே வியூவர்ஸ், நெக்ஸ்ட் ஸ்டெப் 2 பார்க்கலாம். ஸ்டெப் 2 என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வாஷ் பண்ணி வச்ச டொமேட்டோஸை கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் ஒரு காட்டன் கிளாத்தை எடுத்து நம்ம நல்லா தொடச்சி வச்சிடணும். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் டொமேட்டோ டர்மரிக்கும் சால்ட்டும் போட்டு வாஷ் பண்ணிட்டு ஒரு காட்டன் துணியில் வைப் பண்ணிட்டு இங்கே காய வச்சிருக்கேன். தக்காளியில் பாருங்க கொஞ்சம் கூட தண்ணி இல்லை. இந்த மாதிரி தக்காளியில் தண்ணி இல்லாமல் நீங்களும் காய வச்சு எடுத்துக்கோங்க. நம்ம ஏன் தக்காளியில் தண்ணி இருக்கக்கூடாதுன்னு சொல்றோம்னு பார்த்தீங்கன்னா, தண்ணி இருந்துச்சுன்னா தக்காளி சீக்கிரமா அழுகிடும். அதனால தான். ஓகே வியூவர்ஸ், நெக்ஸ்ட் ஸ்டெப் 3 பார்க்கலாம். ஒரு பவுலில் கொஞ்சோண்டு ஆயில் எடுத்திருக்கேன். இதுதான் இம்பார்ட்டன்ட் ஸ்டெப், நல்லா பாருங்க. இப்போ நீங்க எந்த ஆயில் வேணாலும் எடுத்துக்கலாம். நான் குக்கிங் ஆயில் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி காற்று போகிற மாதிரி ஒரு பேஸ்கெட் எடுத்துக்கோங்க. இந்த பேஸ்கெட்டில் தான் நம்ம டொமேட்டோஸ்லாம் இப்போ ஸ்டோர் பண்ணி வைக்க போகிறோம். இப்போ நம்ம காய வச்சு எடுத்த டொமேட்டோ எடுத்துக்கோங்க. தக்காளியோட மேல் பகுதி இருக்குது பார்த்தீங்களா, அது மூலியமாக தான் காற்று போய் தக்காளி சீக்கிரமாக அழுகிடும். அதனால அது மேலே இந்த மாதிரி நம்ம ஆயில் தடவி வைக்க போகிறோம். ஸோ இந்த மாதிரி எல்லா பழத்துலேயும் அந்த மேல் பகுதியில் நம்ம ஆயில் தடவி இந்த மாதிரி தலைக்கீழாக வைக்கணும். நீங்கள் தக்காளி வாங்கும் போதே கொஞ்சம் காயாக இருக்கிற மாதிரி பார்த்து வாங்கிக்கோங்க. அப்படி நீங்கள் வாங்கிட்டு வரும்போது தெரியாமல் 1-2 தக்காளி அழுகிட்ட மாதிரி இருந்துச்சுன்னா அதை இதோட சேர்த்து ஸ்டோர் பண்ணாதீங்க. அதை தனியாக எடுத்துருங்க. அந்த மாதிரி அழுகின தக்காளி அந்த நல்லா இருக்கிற தக்காளி கூட மிக்ஸ் ஆச்சுன்னா இந்த தக்காளியும் அழுகி போயிடும். நீங்கள் தக்காளி நாட்டு தக்காளி வாங்கி இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணும் போது இன்னும் நிறைய நாள் அழுகாமல் இருக்கும். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் இதே மாதிரி எல்லா தக்காளியும் எண்ணெய் தடவி இந்த மாதிரி தலைக்கீழே வச்சுருக்கேன். இப்போ இந்த தக்காளியை நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வைக்கலாம், இல்லை வெளியே அப்படியே கூட வைக்கலாம். ஸோ இதை நீங்கள் எப்படி வச்சாலும் நம்ம வைக்கும் போது எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சோ அதே மாதிரி ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஆனால் இதில் முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதை தண்ணி படாமல் ட்ரையாக இருக்கிற மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க. நம்ம சேனலில் ஏற்கனவே 10 யூஸ்ஃபுல் கிச்சன் டிப்ஸ் வீடியோஸ் போட்டிருக்கோம். அந்த வீடியோவில் பருப்புலாம் எப்படி வண்டு வைக்காமல் ஸ்டோர் பண்ணுறது, அது மட்டும் இல்லாமல் பூண்டுத்தோல், வெங்காயத்தோல் இதெல்லாம் தூக்கி போடாமல் யூஸ்ஃபுல்லாக நம்ம எப்படி பயன்படுத்தலாம், இந்த மாதிரி வீடியோஸ்லாம் நம்ம போட்டிருக்கோம். அந்த வீடியோ நீங்கள் பார்க்கலன்னா போய் பாருங்கள், டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். ஸோ நீங்களும் இந்த மாதிரி டொமேட்டோஸை ஸ்டோர் பண்ணி வைங்க. ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு உங்களுக்கு எப்படி ரிசல்ட் இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் DELUXE ரங்கோலி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போகிற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். இந்த வீடியோவை மற்றவங்களும் பார்த்து பயனடையணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்த அனைவருக்கும் நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் கீப் சப்போர்ட்டிங் அஸ்.